தமிழகத்தில் 2 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த நாளை மதியம் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் ஒப்பந்தமானது கையெழுத்து இட இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நெடுவாசல் போராட்ட குழுவைச் சேர்ந்த காமராசு நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவருடன் அவருடைய கருத்துக்களை கேட்டு பெறலாம். காமராசு, வணக்கம். நீங்க இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள், மாணவர்கள், பெண்கள் இப்படி பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தீங்க. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வை காரணம் காட்டி இந்த போராட்டத்தை தற்போது நீங்க ஒத்தி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நாளைய தினத்துல மதியம் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த ஒப்பந்தம் கையெழுத்திட இருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க காமராசு. 10வது 12வது தேர்வு மட்டும் இல்ல, மாநில அரசாங்கம், மாநில முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில தான் நாங்க அந்த போராட்டத்தை தற்காலிகமா நாங்க கைவிட்டோம். அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், திரு மரியாதைக்குரிய எச் ராஜா அவங்க எல்லாம் இந்த பகுதியை பார்வையிட்டாங்க. அவங்க பார்த்ததுக்கு பிறகாவது அவங்களோட மனநிலை மாறும்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி அவங்க கையெழுத்து போட்டுன்னு சொன்னாங்கன்னா நாங்க எங்களுடைய எந்த விலை கொடுத்தாவது நாங்க எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதுல நாங்க இளந்தேனும் எங்களுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. நாங்க அகதிகளா போய் வேற இடத்துல பிச்சை எடுத்து வாடுறதை விட எங்க இடத்துலயே நாங்க அதுக்கு எதிர்த்து போராடி மடிறதை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லை. காமராசு, அதாவது நாளை தினத்துல இது குறித்த ஒப்பந்தம் கையெழுத்திட போகிறோம் என்பது குறித்து உங்களுக்கு ஏதாவது விளக்கப்பட்டதா, அல்லது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் பொழுதா மத்திய அரசு சார்பாகவும் மாநில அரசு சார்பாகவும் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டதா? இல்ல, அது மாதிரி எந்த தகவல் இல்லை. இன்னும் பாத்தீங்கன்னா இந்த திட்டம் இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கே கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடத்துவாங்க. மற்ற திட்டங்கள்லாம் எப்படிலாம் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட எந்த ஒரு நிகழ்வும் இங்க இந்த பகுதியில முன்னாடியும் கூட நடக்கல. எந்த கருத்து கேட்பு கூட்டமும் நடக்கல. ஆய்வுக்கு இடம் கொடுத்தப்ப ஆய்வுக்கு இடம் கொடுத்தாங்க. அந்த அடிப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் கொடுத்தோம். அப்ப கூட இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கல. இப்ப இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது. இப்போ இந்த கருத்து கேட்பு கூட்டம் மக்கள்கிட்ட என்ன கருத்து இருக்குன்னு கூட கேட்க, பதிவு பண்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டமும் நடக்கல. காமராசு, அதாவது இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் மட்டும்தான் நாளை தினத்துல போட இருக்காங்க. இந்த திட்டம் செயல்படுத்துவதற்குள்ளாக இதற்கு குறித்த ஒரு முழு விளக்கத்தையும் உங்களிடம் அளிப்போம் என்பது குறித்த தகவல் ஏதாவது இருக்குதா? உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன காமராசு? அப்படி எந்த ஒரு தகவலும் இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் நேற்றை தான் அந்த கடைசி கட்ட போராட்டம், அதாவது வடகாட்டு நல்லாண்டார் கொள்ளையில நேற்றை தான் அந்த போராட்டத்தை நிறைவு முடிச்சு வச்சாங்க தற்காலிகமா. சரி, இனிமேல் நம்ம திட்டம் நம்ம பகுதியில வந்தா போராடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல அடிப்படையில தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இது மக்களுடைய உணர்வுங்கிறது நீர் பூத்த நெருப்பா எப்போதுமே கலந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிப்பு வந்தால் அது எங்களுடைய பிணத்தின் மேலதான் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். வேற வழி இல்லைன்னா நாங்க எங்களுடைய தலைமுறையை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சமுதாயம் இந்த பகுதியை வாழணும்னா நாங்க இந்த பகுதியை மண்ணை காத்தாகணும். அது மட்டும் இல்ல, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நாங்க எங்களுடைய விளைபொருள்களை விற்க முடியாம வீதியில கொண்டாந்து கொட்டுற நிலைமையில நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு விளைபொருள் நாங்க உற்பத்தி பண்றோம். அதை சந்தைப்படுத்தவோ, அதை இது சேமிச்சு வைக்கவோ அதுக்கான திட்டங்கள்லாம் அந்த அரசாங்கம் எங்களுக்கு முன்னெடுக்கல. அதுக்கு மாறா எங்க மண்ணையே மாற்றுற நிலைமையை நாங்க ஒரு காலம் நாங்க விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு எதிரான போராட்டத்துல நாங்க எங்களை இழக்க தயாரா இருக்கோம். காமராசு, நீங்க சொல்லும்போது சொன்னீங்க தற்காலிகமாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைத்திருக்கிறோம். மத்திய அரசும் மாநில அரசும் மற்றும் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை காரணம் காட்டி நாங்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கோம் சொன்னீங்க. ஆனா இந்த போராட்டம் இனி அடுத்த லெவல்ல எப்படி நீங்க கொண்டு போக இருக்கிறீங்க? இந்த போராட்டத்திற்காக யாரெல்லாம் நீங்க சந்திக்க திட்டமிட்டு இருக்கீங்க காமராசு? இல்ல, நாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல இப்ப வழக்கு தொடர்றதா அந்த ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதே போல ஏற்கனவே அது தொடர்பா வழக்கும் பதிவு பண்ணிருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த பகுதியில இணைஞ்சிருக்கும். அந்த 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல போராட்ட குழுக்கள் ஏற்கனவே அமைச்சு இருக்கும். அந்த போராட்ட குழுக்களை சந்திச்சு ஒரு பெரிய கலந்தாலோசனை கூட்டம் போட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை நாம எப்படி முன்னெடுக்கிறது, அதாவது போராட்டம் மட்டும் இல்லாம சட்ட ரீதியாகவும் அணுகிறது. அதே போல மத்திய அமைச்சர்களை ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இங்க இந்த பகுதியை பார்த்தாங்க. மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன், திரு மரியாதைக்குரிய எச் ராஜா பார்த்தாங்க. அதே போல மத்திய அமைச்சர்களே இந்த பகுதிக்கு வரவழைக்கணும் நாங்க வேண்டுகோளும் வைக்கணும். நாங்க ஒன்றும் அரசாங்கத்துக்கு திடீர்னு ஒரு விரோதிகளோ ஒரு மாற்று கருத்து உள்ளவங்களோ நாங்க கிடையாது. அரசாங்கத்தை நாங்க விரோதிகளோ நாங்க கருதல. எங்களுடைய பகுதியை பார்த்ததுக்கு பிறகாவது அவங்க மனநிலை மாறும்னு நாங்க கருதுறோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த செய்தி மூலமாவே அந்த மத்திய அமைச்சர்களுக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். இந்த பகுதியை பாருங்க, இந்த பகுதியில கை வைக்க அவங்களுக்கு மனசு இருந்ததுன்னா அதுக்கு பிறகு வேணா நாங்க செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இவ்வளவு வளமையா அந்த பசுமையை அந்த விவசாயியோட தியாகத்தாலையும் அவரோட உழைப்பாலையும் உருவாக்கி வச்சிருக்க பசுமையை போய் அழிக்க நினைக்கிறது இது மிக கொடூரமான எண்ணம் கொண்டவங்க தான் அதை செய்ய முடியும். அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க நாங்க கண்டிப்பா நம்புறோம்.